ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். திருக்கச்சி நம்பிகள் காஞ்சிபுரம் பக்கத்துல பூவிருந்தவல்லி அப்படின்னு சொல்லிட்டு, பூவிருந்தவல்லின்னா நல்லா அப்படியே குழுமையான பூக்கள் நிறைந்த அந்த இடம்னு பேரு. அப்பேற்பட்ட ஸ்தலம். அந்த ஸ்தலத்துல திருக்கச்சி நம்பிகள் அவதரிச்சிருக்கார். ஸ்ரீ ராமானுஜருக்கு 8 ஆண்டுகளுக்கு முன்பாக அவதரித்தவர். அப்பா பேரு ஸ்ரீ வீரராகவ செட்டியார், அம்மா கமலையார். சின்ன வயசுல இருந்தே அவருக்கு பெருமாள் மேல ரோகந்த ஈடுபாடு. ஒரு நிலத்தை வாங்கி போட்டு அதுல தோட்டம் அமைச்சு பூக்கள்லாம் எடுத்து பூக்களை நல்லா கொத்து கொடுத்து பகவானுக்கு சாத்துறதுக்காக பூவிருந்தவல்லியிலேருந்து காஞ்சிபுரம் வரைக்கும் வர்றார். எவ்வளவு தூரம் பாருங்க. அவ்வளவு தூரத்துக்கு நடந்து வந்து பகவானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். பகவான்கிட்ட பிரத்யட்சமா பகவான் அவர்கிட்ட பேசுவார். திருவாலவட்ட கைங்கரியம் விசிறி சாத்து அவருக்கு பெருமாளுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கார். சேவை செஞ்சுட்டு இருக்கும்போது எப்போதும் பகவான்கிட்ட ஏகாந்தமா இருக்கும்போது பேசக்கூடிய பாக்கியம் நிறைந்தவர் திருக்கச்சி நம்பிகள். இப்படி அவர் கைங்கரியம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது பூவிருந்தவல்லியிலேருந்து அப்படியே வந்துட்டு இருக்கார். வரும்பொழுது ஒரு குடியானவன் அவரோட காலடி மண்ணை எடுத்து அப்படியே பூசிக்கிறான். இவர் கவனிச்சுட்டே இருக்காரு, என்னடா நம்ம காலடி மண்ணை எடுத்து டெய்லி பூசிச்சுட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு நேரடியாக அவன்கிட்ட போய் கேட்கிறார், அப்பா நீ டெய்லி என்னுடைய காலடி மண்ணை எடுத்து பூசிக்கிறிய, உனக்கு என்னப்பா அப்படி கிடைக்கிறது அப்படி கேட்க, பெருமாள்கிட்ட நீங்க பேசக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு இருக்கு, பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றேள், அப்பேற்பட்ட உங்களுடைய காலடி மண்ணை எடுத்து நான் பூசிட்டேன் அப்படின்னு சொன்னா எனக்கு மோட்சம் நிச்சயம் அப்படின்னு சொல்லிடுறான். இதற்கு ஒரே ஆச்சரியம். அன்னைக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கும்போது பகவான்கிட்ட தனிப்பட்ட முறையில பேசுறார். வரதராஜ பெருமாள்கிட்ட கேட்டுடுறார், பகவானே ஒரு குடியானவன் ஒருத்தர் நான் போக வந்துட்டு இருக்கும்போது காலடி மண்ணை எடுத்து நெத்தியில பூசிக்கிறான், உடம்பு பூரம் பூசிக்கிறான், என்னன்னு கேட்டா எனக்கு மோட்சம் கிடைக்குங்கிறான், அது உண்மையா அப்படின்னு சொல்றார். அவனுக்கு மோட்சம் கிடைக்குமா அப்படின்னு பகவான்கிட்ட கேட்கிறார். அவனுக்கு நிச்சயமா மோட்சம் உண்டு பகவான் சொல்லிடுறார். இதற்கு ஆச்சரியம். நமக்கெல்லாம் இருக்கும் இல்லையா, நம்ம மூலமா ஒருத்தருக்கு கிடைக்குதுன்னு அதே பெனிஃபிட் நமக்கு கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்ப்போமே. அவருக்கு ஒரே ஆர்வம். திருக்கச்சி நம்பிகள் பகவான்கிட்ட கேட்கிறார், அவருக்கு கிடைக்கிறது இருக்கட்டும், எனக்கு மோட்சம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். நீர் எனக்கு என்ன செய்யறேர், விசிறி வீசி விடுறேர், நான் உங்கள்கிட்ட பேசுறேன், சரியா போயிடுத்து அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்லிடுறார். என்ன பார்த்தார் திருக்கச்சி நம்பிகள், இதுக்கு ஏதாவது ஒரு வழி வேணும் இல்லையா, எனக்கு மோட்சம் கிடைக்கணும்னா என்ன வழி அப்படிங்கிறத சொல்லுங்க. ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தையும் ஆச்சாரியன் மூலமாக மோட்சம் கிடைக்கணுங்கிறத உணர்த்துறதுக்காக ஆச்சாரியனுக்கு போய் கைங்கரியம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிடுறார். திருக்கச்சி நம்பிகள் பார்க்கிறார். ஒரு மாறு வேஷம் போட்டுண்டு நேரா போய் திருக்கோட்டியூர் நம்பிட்ட போய் அவருடைய பசுமாட்டு தொழுவத்துல கைங்கரியம்லாம் பண்ணிட்டு வரார். ஆச்சாரியனுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியமா இந்த திருக்கோட்டியூர் நம்பி கண்டுபிடிச்சிடுறார். கண்டுபிடிச்சிட்டு அவரை ஆசீர்வதிக்கிறார். இது மாதிரி சுவாரஸ்யமான ஒரு திருக்கச்சி நம்பிகளை பற்றிய ஒரு செய்தி. திருக்கச்சி நம்பி பகவான்கிட்ட பிரத்யட்சமா பேசிட்டு இருக்கும் பொழுது ராமானுஜருக்கு தீர்த்த கைங்கரியம் வரராஜ பெருமாள்கிட்ட பண்ணி வந்துட்டு இருக்கார். அவருக்கு சில சந்தேகங்கள். ராமானுஜருக்கு என்ன சந்தேகம், திருக்கச்சி நம்பிகள் மூலமா வரணும் அப்படிங்கிறதுக்காக பகவானுடைய திருவிளையாடல். உடனே போய் கேட்கிறார் திருக்கச்சி நம்பிகள்கிட்ட, என்ற பகவான்கிட்ட கேட்டு சொல்லுங்கோ, எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே திருக்கச்சி நம்பிகளும் அன்னைக்கு ஏகாந்தமா பகவான்கிட்ட போய் விசிறி வீசின்னு இருக்கும் பொழுது கேட்கிறார், இளையாழ்வாருக்கு ஒரு சில சந்தேகம்லாம் இருக்கு, நீங்க பார்த்து அதை என்னங்கிறத சொல்லுங்க அப்படின்னு. அவர் உன்கிட்ட கேள்வி கேட்கல, நான் பதில் மாத்திரம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் 6 வாக்கியங்களை கொடுக்கிறார். அற்புதமான அந்த 6 வாக்கியங்கள் வேததாரம் நிறைந்தது, ஸ்ரீபாஷ்யத்தோட தத்துவம் இருந்தது, விசிஷ்டாத்வைத தத்துவம் உண்டு. இப்பேற்பட்ட அருமையான 6 வாக்கியங்களை கொடுக்கிறார். பரத்வம் நாமே, முதலாவதாக பரத்வம் நாமே, சர்வமும் நான் தான், பரம்பொருள் நான் தான், பரமாத்மா நான் தான் அப்படிங்கிறத பகவான் எடுத்து சொல்றார். 2வதா பேதமே தர்சனம், ஜீவாத்மா வேற பரமாத்மா வேற, ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒண்ணு கிடையாது, அது வேற இது வேற அப்படிங்கிற இதை எடுத்து சொல்கின்றார் பகவான். 3வதாக மோட்சம் அடையணும் அப்படின்னு சொன்னா என்ன, சரணாகதி பிரபத்தி, அதை 3வதாக சொல்லுகிறார். என்ன சரண் அடைஞ்சிரும், நானே கதி அப்படின்னு இருக்கிறவாளுக்கு அதுதான் மோட்சம் அடைகிறதுக்கான வழி அப்படின்னு சொல்றார். அந்தி ஸ்மிருதியும் வேண்டாம், 4வதாக அந்தி ஸ்மிருதி வேண்டாம். சரி, என்ன சரண் அடைஞ்சிட்டா
அவளுக்கு என்ன, நான் எல்லாத்தையும் பார்த்துப்பேன், அந்திம காலத்துல கடைசி காலகட்டங்கள்ல பெருமாளுடைய நாமம் நான் ஞாபகத்துக்கு வரலன்னு என்ன செய்யறது அப்படின்னா அதுக்கு பத்தி கவலைப்பட வேண்டாம், அவளுக்கும் கண்டிப்பாக மோட்சம் உண்டு. ஐந்தாவதாக சரீர அவசானத்திலே மோட்சம். இந்த உடலை விட்டு ஆத்மாவானது பிரிஞ்சு சொல்லும் போது அவளுக்கு அப்பவே மோட்சம் கிடைக்கின்றது. பகவான்கிட்ட நிரந்தரமா அவ இருப்பா. ஆறாவதாக பெரிய நம்பிகளை குருவாக ஆச்சாரியனாக ஏத்துக்கோங்க. இந்த 6 விஷயங்களை திருக்கச்சி நம்பிட்ட அழகாக பகவான் திருவாய் மலர்ந்தரளி சொல்லுகின்றார். திருக்கச்சி நம்பிகள் ஸ்ரீ ராமானுஜர்கிட்ட சொல்ல ராமானுஜர் அதை எடுத்துட்டு பின்னால ஸ்ரீபாஷ்யம் இதெல்லாம் விளக்க உரை எழுதும் பொழுது அதே கோட்பாடை எடுத்துட்டு அழகாக விசிஷ்டாத்வைதத்தை மிக அருமையாக நமக்கெல்லாம் கொடுத்துருக்கிறார். ராமானுஜருக்கு திருக்கச்சி நம்பிகளை ஆச்சாரியனாக ஏத்துக்கணும் அப்படின்னு கேட்கும்போது திருக்கச்சி நம்பிகள் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்ட்டார். உடனே நீரோ உயர்ந்தவராக இருக்கின்றீர், நான் உமக்கு ஆச்சாரியனாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திருக்கச்சி நம்பி மறுத்துடுறார். சரி, பாகவதர் கைங்கரியம் பண்றார், அவருடைய அந்த உணவையாவது சாப்பிட்ட சேஷத்தையாவது மிச்சத்தையாவது சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமானுஜர் பார்க்கும் பொழுது எதிர்பாராத விதமாக ராமானுஜர் அகத்திலே அதற்கான வாய்ப்பு கிடைக்காமல் போய் விடுகின்றது. அவருக்கு ரொம்ப வருத்தம். இந்த வருத்தத்தை இன்னைக்கு நிவர்த்தி செய்யறதுக்காக ஸ்ரீரங்கத்துல உற்சவத்தும் போது பெருமாளுக்கு பெரிய பெருமாளுக்கு உற்சவத்தும் போது பெருமாளுக்கு அமுது கண்டரளி பண்ணினதுக்கு அப்புறம் ஆழ்வார்களுக்கெல்லாம் சமர்ப்பித்த பின்பு திருக்கச்சி நம்பிகளுக்கு சமர்ப்பித்த பின் ஸ்ரீ ராமானுஜருக்கு சமர்ப்பிக்கப்படுகின்றது. இன்னைக்கு வரைக்கும் அது மாதிரி நடந்துட்டு இருக்கு. திருக்கச்சி நம்பிகளுக்கு மிகவும் ஏற்றம் வாய்ந்தவர், பெருமாளிடம் பிரத்யட்சமாக பேசக்கூடியவர் ஸ்ரீ ராமானுஜர். அவரை ஒரு குருவாக, மானசீக குருவாக அவரை ஏற்றுக்கொண்டார். அவர் ஏற்றுக்காட்டாலும் அவருடைய அந்த 6 வாக்கியங்கள் பகவானுடைய திருவாய் மூலமாக வந்த 6 வாக்கியங்களை வைத்துக்கொண்டு நமக்கெல்லாம் அற்புத பொக்கிஷங்களை ஸ்ரீ பகவத் ராமானுஜர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.